வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். வருகின்ற ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் இஸ்கான் கோடைக்கால பயிற்சி முகாம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக மூத்த தலைவர் எல்.கே. அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது இல்லத்திற்கு சென்று அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருதை வழங்கினார். ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் பிரச்சாரத்திற்காக 2 நாட்கள் தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாகப்பட்டினம் மைதானத்தில் இன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையிலான 13வது லீக் போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊழல்வாதிகளிடம் 17,000 கோடியை மீட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாளை மற்றும் நாளை மறுநாள் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வட தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கிக் கணக்குகள் முடிக்கப்படுவதை ஒட்டி நாளை வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறக்ககுளம் தேசிய பூங்கா நாளை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தின் ஊதியம் 294 ரூபாயிலிருந்து 319 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஊதிய உயர்வானது நாளை முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை தேர்தல் செலவின பார்வையாளர்கள் நாளை மற்றும் ஏப்ரல் 10, 17 ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்ய உள்ளனர். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். ஈரோடு சம்பத் நகரில் உள்ள உழவர் சந்தையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 950 வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அயோத்தி ராமர் கோவில் ஸ்ரீ பால ராமர் சுவாமி சிலைக்கு இன்று முதல் கதராடை அணிவிக்கப்படுகின்றது. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் 5.3 லட்சம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது. ஈரோட்டில் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான கே.இ. பிரகாஷ் அவர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் கணக்குகளில் KYC அப்டேட் செய்வதற்கான கடைசி நாள் இன்று என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2023-24 நிதியாண்டின் வருமான வரியில் இருந்து சலுகை பெற முதலீடு செய்ய திட்டமிட்டிருந்தால் அதற்கு மார்ச் 31ஆம் தேதி கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பாதை பராமரிப்பு பணியின் காரணமாக சேலம் யஸ்வந்த்பூர் இடையே ரயில் சேவை ஏப்ரல் 1ஆம் தேதி ஆகிய நாளை முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட 27 பேர் கொண்ட பாஜகவின் தேர்தல் அறிக்கை குழுவில் அக்கட்சியின் தலைவர் JP நட்டா அவர்கள் அறிவித்துள்ளார். OPS அவர்கள் மற்றும் மன்சூர் அலிகான் ஆகிய இருவருக்கும் பலாப்பழம் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. எரிவாயு சிலிண்டரில் தொடர்ந்து மானியம் பெறுவதற்கான KYC அப்டேட் செய்வதற்கு இன்று கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை சென்னை சென்ட்ரல் இடையிலான சிறப்பு ரயில் இன்று கோவையிலிருந்து இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. MS சுவாமிநாதன், மறைந்த முன்னாள் பிரதமர் நரசிம்மராவ், சரண் சிங் உள்ளிட்டோருக்கான பாரத ரத்னா விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் நேற்று வழங்கினார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 50,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 81 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.